நீர் ஒருவரே அழகில் சிறந்தவர், நீர் ஒருவரே வல்லமை படைத்தவர், நீர் ஒருவரே நிறைவை தருபவர், நீர் ஒருவரே நிறைவாயிருப்பவர், நீர் ஒருவரே ஆதியில் இருந்தவர், நீர் ஒருவரே முடிவாயிருப்பவர், இருந்தவர் இன்றும் இருப்பவர் இனியும் வருபவர், நீர் ஒருவரே இருப்பவர் உயிரோடு எழுந்தவர் உலகை ஆள்பவர், நீர் ஒருவரே வல்லவர் மரணம் ஜெயித்தவர் பரத்தில் சேர்ப்பவர், நீர் ஒருவரே முடிந்தது என்றே சொன்னவர் வாக்கை காப்பவர், நீர் ஒருவரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒரு 3 பிரதான காரியங்கள் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1, காயப்பட்டார். 2வது நொறுக்கப்பட்டார். 3வது தண்டிக்கப்பட்டார். ஆக்கினை என்றால் பனிஷ்மெண்ட், தண்டனை. ஆகையினாலே 1 காயப்பட்டார், 2வது நொறுக்கப்பட்டார், 3வது அவர் தண்டிக்கப்பட்டார். ஏன் காயப்பட்டு, ஏன் நொறுக்கப்பட்டு, ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? காரணம் அதே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை எப்படியாகிலும் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார், தண்டிக்கப்பட்டார். ஆகையினாலே பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்காக தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இதை அனுமதித்தார், செய்யப்பட்டது நமக்காக. அவருடைய மீறுதல் அல்ல, அவருடைய அக்கிரமங்கள் கிடையாது. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். நமக்கு சமாதானம் வேண்டும். ஆகையினால்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. அவருடைய ஒரே பேரானாகிய குமாரனாய் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த எவனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், படித்தவனோ படிக்காதவனோ, அந்தஸ்துள்ளவனோ அந்தஸ்து இல்லாதவனோ, ஞானம் உள்ளவனோ ஞானம் இல்லாதவனோ, செல்வந்தனோ செல்வம் இல்லாதவனோ, யாராக இருந்தாலும் ஒரே தகுதி, அவரை விசுவாசித்தால் போதும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவருடைய சிலுவையின் பாடுகளை விசுவாசிக்கிறவன் நம்புகிறவன் எவனோ, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக தண்டிக்கப்பட்டார் என்று முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும், எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த மனுஷியாக இருந்தாலும், தேவன் அவனுக்கு வேதத்திலே சிலுவையின் மூலமாக சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, விசுவாசித்தால் போதும்.
அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் வேண்டும் என்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்களில் இருந்து குறிப்பாக ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு நாம் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிலுவை தியான கூட்டங்களின் முதல் நாள் இந்த மாலை நேரம் செய்தியின் தலைப்பு மீறுதல். மீறுதல். இது யாருடைய மீறுதல்? நம்முடைய மீறுதல். இன்றைக்கு இந்த வேதத்தை வசனத்தை நாம் வாசிக்கிறோமே, நம்முடைய மீறுதல், என்னுடைய மீறுதல். நாம் மற்றவர்களை கை காண்பித்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. உன்னுடைய மீறுதல் என்று சொல்ல முடியாது. அவனுடைய மீறுதல், இவனுடைய மீறுதல் என்று நாம் கை காண்பித்து விட்டு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய மீறுதலின் நிமித்தமாக, நாம் ஒவ்வொருவருடைய மீறுதல்களின் நிமித்தமாக சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு லிமிட் பண்ணி வச்சிருக்கிறார். இவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனால் நாம் மீறி விடுகிறோம், நாம் மீறி வந்து விடுகிறோம், மீறி செய்து விடுகிறோம். ஒரு துணிகரம், என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம் என்று மீறி செய்து விடுகிறோம். இன்னைக்கு நிறைய டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லைன் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்டாப் லைனுக்குள்ளே தான் நம்ம நிற்கணும். சிக்னல் ரெட்டில் இருந்தால் அங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நான் மீறி அந்த ரெட் சிக்னலை நான் மதிக்க மாட்டேன், நான் அதை வந்து ஓவர் கிராஸ் பண்ணுவேன். நாம் அதை மீறி நாம் வந்து நின்றோமே அப்படியானால் பனிஷ்மெண்ட் யாருக்கு? பக்கத்தில் இருக்கிறவனுக்கா? இல்லை, நமக்கு. ஒன்றுமே இல்லை, பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒன்று சிசிடிவி கேமரா அழகாக கேப்சர் பண்ணிடும், இல்லை அப்படின்னா அழகாக போலீஸ்காரர் வருவார், வந்து கேமராவில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். அந்த ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. மீறி விடுகிறோம். மீறுதலின் நிமித்தமாக ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு ஃபைன். ஆகையினால்தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மீறுதல் அதற்கு அடுத்ததாக அக்கிரமங்கள் என்று. எங்கு மீறுதல் வருகிறதோ அங்கு ஒரு அக்கிரமம் வந்து விடுகிறது. எங்கு ஒரு துணிகரம் வந்து விடுகிறதோ அங்கு ஒரு பாவம் வந்து விடுகிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் அந்த மீறுதலுக்கு முன்பாகவே அந்த அக்கிரமத்தை தொட வேண்டாம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டாம் என்பதற்காக நமக்கு ஒரு ஸ்டாப் லைன் போட்டு இருக்கிறார். நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. ஆனால் இன்னொரு விஷயம், மிஞ்சின நீதிமானாக இருக்காதே. நாம் மிஞ்சின நீதிமானாக இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் பாதிப்பு. நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். அதற்காக தான் அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் என்ன, மிஞ்சின நீதிமான்களாக இருந்து விடுகிறோம். மிஞ்சின நீதிமானாக இருந்தால் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் பிரச்சனை. ஆண்டவரை விட ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்ட்டு நினைக்கிறோம், அவரை விட மிக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அவரை விட உதவி செய்து விட வேண்டும் என்று எண்ணுகிறோம். மிஞ்சின நீதிமானா இருந்து விட்டபடினால் தான் நமக்கு பிரச்சனைகள். ஆண்டவர் ஒரு ஸ்டாப் லைன் வைத்திருக்கிறார். நீ நீதிமானா இரு, போதும். நீ மிஞ்சின நீதிமானாக இருக்காதே, அது உனக்கு பாதிப்பு. நீ அக்கிரமம் என்கிற அந்த ஒரு தண்டனைக்குள்ளாக போகாதே. அதற்கு முன்பாகவே அந்த மீறுதல் என்கிற ஒரு காரியம் வரும்பொழுதே நீ நின்று விடு, மீறாதே. இதை தாண்டி போகாதே, இதை தாண்டி நீ செய்யாதே, இதை மீறி விடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மீறுதல்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு லிமிட் வைத்து, ஒரு ஸ்டாப் லைன் வைத்து இதை மீறாதே என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களில் நாம் மீறி விடுகிறோம். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம், நாம் மீறி விடுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். இன்றைக்கு நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயங்களும் எதை நினைவு கூற வைக்கிறது என்றால் நம்முடைய மீறுதல்களை நினைவு கூற வைக்கிறது.
அந்த காயங்கள் நம்முடைய மீறுதல்களை நினைவு கூற வைக்கிறது. இந்த காயங்கள் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தமாக ஏற்பட்டது என்பதை நினைவு கூற வைக்கிறது. வேதத்திலே சில மீறுதல்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த மீறுதலுக்கு பிற்பாடாக ஆண்டவருடைய ஒரு இரக்கம் ஒன்று இருக்கிறது, அதையும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நம்மையும் அறியாமல் சில சமயங்களில் சில விஷயங்களிலே நாம் சில காரியங்களிலே மீறி விடுகிறோம். முதலாவதாக என்ன என்றால், வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம், 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. யோவான் சொல்லுகிறார், அவர் எதற்காக வெளிப்பட்டார்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார். ஆனால் அவரிடத்திலோ பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆகையினால்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று யோவான் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை நாம் மீறி இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் மற்றும் உபாகமம் 9ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிடுகிறார், நீ வா, நான் உன்னோடு கூட பேச வேண்டும். விடியற் காலமே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு கூட ஒருவனும் வரக்கூடாது. அந்த மலையை சுற்றிலும் எந்த ஒரு மிருக ஜீவன்களும் ஆடு மாடு எதுவும் மேயக்கூடாது. உன்னோடு கூட ஆரோனோ இஸ்ரவேலின் பிரபுக்களோ அதிபதிகளோ மூப்பர்களோ யாரும் வரக்கூடாது. மோசே நீ மாத்திரம் வா. எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் மோசையை மாத்திரம்தான் அழைத்தார். ஆரோன் இருந்தார், ஆரோனுடைய சந்ததி இருக்கிறது, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலிலே பிரபுக்கள் இருக்கிறார்கள், யோசுவா இருக்கிறார், அடுத்த லீடர்ஷிப்புக்கு வர தகுதியுள்ள ஒருவர், எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த பகுதியில் எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார், நீ வா என்று. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், நீ வா என்று. உங்களை கர்த்தர் ஒரு மோசையாக தெரிந்து கொண்டபடியினால் தான் நீ வா என்று ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். மோசே 40 நாட்களும் அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டார், அவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். கர்த்தர் அப்பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாண வார்த்தைகளை கொடுத்தார். நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்ததாக வேறே 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு நீ கொண்டு வா, அவைகளில் என் வார்த்தைகளை நான் எழுதுவேன் என்று கர்த்தர் எழுதினார். 40 நாட்களும் மோசேயும் தேவனும். மோசே அங்கேயே தங்கிவிட்டார். மோசே கர்த்தரோடு கூட இருந்தார். நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடாக கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நீ சீக்கிரமாக இறங்கிப்போ, ஏனென்றால் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோன் மேலும் எனக்கு கோபம் மூண்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் எனக்கு கோபம் மூண்டது. ஆனால் மோசே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரை மன்னிப்பீராக, இரக்கம் செய்வீராக என்று கெஞ்சினார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மோசே பரிந்து பேசினார், ஆனால் ஆரோன் மேலும் எனக்கு கோபம் இருந்தது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மோசே அந்த 40 நாட்களும் விழுந்து கிடந்தார். மோசே கர்த்தரோடு கூட தங்கிவிட்டார். இந்த ஒரு பாயிண்ட், இதோட ரிலேட்டட் வேர்ஸ் இந்த மெசேஜினுடைய கடைசியிலே நாம் தியானிப்போம். தங்கிவிட்டார். கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார், நியாயப்பிரமாண வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சீக்கிரமாக மலையை விட்டு மோசே இறங்கி வந்தார். அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் தான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசுவாவே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு இரவும் பகலும் நீ அதை தியானித்து கொண்டே இரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் அதை தியானித்து கொண்டிரு, பகலும் அதை தியானித்து கொண்டிரு. இந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வேதம், வார்த்தைகள். சில சமயம் நாம் அதை மீறி விடுகிறோம். பிரச்சனை எதுவென்றால், எதை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்யாமல் இருந்து விடுகிறோம். எதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்து விடுகிறோம். இந்த ஒரு மீறுதல். ஆண்டவர் அழகாய் நம்முடைய கைகளிலே நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான், இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். கட்டளைகளை நம்முடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை மீறுகிற எதுவும் பாவம். வார்த்தையை மீறி வருகிற எதையும் பாவம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வார்த்தை இல்லாமல் வருகிற எதுவுமே பாவம்தான். எல்லாவற்றிற்கும் அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம், அவருடைய எழுத்து. இன்றைக்கு சில சமயங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது, சிலுவையிலிருந்து வருகிற அந்த சத்தம் நமக்கு நேராக வரும் பொழுது, அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த வார்த்தைகளை நாம் மீறாதபடிக்கு நாம் கவனமாக இருப்போமாக. வார்த்தைகளை மீறி போகிற ஒவ்வொருவரும் பாவம் செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு, சம்பந்தம் காணப்படுவதாக. டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷனரி ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு போனார். பல மகிமையான காரியங்களை செய்தார். பல புதிய புதிய இடங்களை கண்டுபிடித்தார். அரசாங்கத்துக்கே தெரியாமல் இருளிலே மறைந்திருந்த புதிய இடங்கள், நீர்வீழ்ச்சிகள், மனித கூட்டங்கள், யார் யார் உள்ளே எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடித்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்து போன பிற்பாடாக அவருடைய இடத்திலே அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய LMS என்று அழைக்கப்படுகிற லண்டன் மிஷனரி சொசைட்டி இன்னொரு மிஷனரியை, ஊழியரை அங்கு அனுப்பினது. அவர் புறப்பட்டு வந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியம் செய்த இடத்தில் ஜனங்களை சந்தித்து பேசினார். அவர் கேட்டார், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அந்த ஜனங்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இயேசுவை நன்றாக தெரியும், இயேசுவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மிஷனரிக்கு அதிர்ச்சி. இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? எங்கு பார்த்திருக்கிறீர்கள்? எப்பொழுது பார்த்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், பல முறை பார்த்திருக்கிறோம். இவர் யோசிச்சார், நான் லண்டனில் மிஷனரி சொசைட்டியில் நிறைய படிப்புகள் படித்து அங்கே இருந்து நான் இங்கே வர, நான் இவ்வளவு காலம் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு நாள் கூட ஆண்டவரை பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த இருளுக்குள்ளாக, கடர்ந்த காடுகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறீர்களா என்று. இவர் சுவிசேஷம் சொல்லுவதற்காக வந்தார். ஆனால் ஜனங்கள் அப்படியே இவருக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்கு நீங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னாராம், நான் அவரை பார்க்க விரும்புகிறேன், எங்களோடு கூட வாருங்கள், கூட்டிக் கொண்டு போகிறோம். கூட்டிக் கொண்டு போனார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய கல்லறைக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவர் இங்கே தான் இருக்கிறார் என்று சொன்னார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் இயேசுவை போலவே வாழ்ந்து காண்பித்தார். ஆகையினால் ஜனங்கள் எல்லாருமே அவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள், அவர் இயேசு என்று தெரிந்து கொண்டார்கள், அவரே இயேசு என்று மனதிலே பதித்து வைத்து கொண்டார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், என்னுடைய சரீரம் வேண்டுமானாலும் இங்கிலாந்துக்கு எடுத்துக்கொண்டு போகப்படுவதாக, என்னுடைய இதயம் ஆப்பிரிக்கா மண்ணில் புதைக்கப்படட்டும். ஏனென்றால் இந்த ஜனங்களுக்காக தான் இரவும் பகலும் என்னுடைய இருதயம் துடித்து கொண்டு இருந்தது என்று. இயேசுவை போலவே அவருடைய வார்த்தையின் மீறாமல் வாழ்ந்து காண்பித்த ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் அடுத்து வந்த மிஷனரிக்கு முன்மாதிரியாக இந்த ஜனங்களை உருவாக்கிவிட்டு போய்விட்டார். அவரை போல நியாயப்பிரமாணத்தை மீறாமல், அதுதான் சொல்லுகிறேன், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு காணப்படுவதாக.
வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருப்பது தான் ஒரு சாட்சி. இன்றைக்கு பிரியமானவர்களை, நியாயப்பிரமாணத்தை நாம் மீறி விட்டோம். நம்மையும் அறியாமல் சில சமயங்களிலே சில விஷயங்களிலே நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை யோசிக்காமல் மனிதர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் என்ன என்பதை நாம் தியானிக்காமல் நம்முடைய சுய யோசனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். உலக வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். சிலுவையிலே அவர் என்ன பேசி இருக்கிறார் அது முக்கியத்துவமாக இல்லாமல் உலகம் என்ன சொல்லுகிறது, மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை வார்த்தைகளை மீறி விட்டபடியினாலே வந்த பாவம், அதுவே ஒரு பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறி விடுகிறோமே, அதுவே ஒரு பாவம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாம் எதையும் செய்யக்கூடாது. எல்லாம் வார்த்தைக்கு உள்ளாக தான். இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நில, தண்ணீர், இந்த பிரிவினை, செப்பரேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஒன்று இருந்தது, வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கினார். சிலுவையிலும் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. இன்றைக்கு சிலுவையிலே வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் செவி கொடுங்கள். வார்த்தையை மீறி நீங்கள் போகாதிருப்பீர்களாக. நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டாம். அவருடைய வார்த்தையை மீறி போனது நிமித்தமாக தான் பிரச்சனைகள். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள்? அவருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டோம். எத்தனையோ முறை ஆண்டவர் பேசினாரே, வாக்குத்தத்தம் கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார், இதை செய் இதை செய்யாதே, மீறி போய்விட்டோம். துணிகரம், என்னதான் நடக்கும் பார்த்துடலாமே. ஏன் இந்த ஸ்டாப் லைனை மீறி போனால் என்னதான் நடக்கும் பார்த்துடலாம். சின்னதாக ஒரு ஃபைன் வரப்போகுது, அவ்வளோதானே. ஒரு சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணணும், அவ்வளோதானே. ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார், அவ்வளோதானே. ஆன்லைனில் பே பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதானே. அதையும் தொடர்ந்து மீறி 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 செய்யும் பொழுது ஒரு நாள் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் அதிகமான பாதிப்பு வரும். அதிகமான அக்கிரமங்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த மீறுதல் வருவதை அறிந்து நீ அதை அப்படியே தடுத்து நிறுத்திவிட வேண்டியது உண்மையில் விழுந்த காரியமாக இருக்கிறது. அந்த காயங்களை எல்லாம் நோக்கி பார்க்கிறோமே. இந்த சிலுவை தியான கூட்டங்கள் 6 வாரம் நடக்கிறது. சிலுவையை குறித்த பாடல்கள், ஆராதனைகள், வார்த்தைகள், தேவனுடைய நடத்துதலின்படி அன்பு போதகர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியரை முன்குறித்து அழைத்து கொண்டு வருகிறார்களே. இந்த சிலுவையின் மூலமாக வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மீறி போக வேண்டாம். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான். இந்த மீறுதலின் நிமித்தமாக தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டோமே. இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதே ஒரு பாவம். வார்த்தையை மீறி செயல்பட்டது ஒரு பாவம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனது ஒரு பாவம். அவருடைய பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனது பாவம். நாம் மீறிவிட்டோம் சகோதரனே, சகோதரியே. இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நம்மோடு கூட அன்போடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என் காயங்களை நோக்கிப்பார், நான் காயப்பட்டு இருக்கிறேன். இந்த காயங்கள் தான் பேதுரு சொல்லுகிறார். இந்த காயங்கள் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள் என்று. இன்றைக்கும் சபையாரே, நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டாம். யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், இரவும் பகலும் நீ இதையே தியானித்து கொண்டிருப்பாயாக. சங்கீதம் 1:2 அதை தான் சொல்லுகிறது. முதல் வசனம், துன்மார்கருடைய பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்காராமல், துன்மார்கருடைய ஆலோசனையிலே நடவாமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவாவின் இடத்திலும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இரு. சங்கீதக்காரனாகிய தாவீதும் அதை தான் சொல்லுகிறார், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இரு. நீ அப்படி செய்யும் பொழுது மீறுதல் வராது, மீற மாட்டாய். ரெண்டாவதாக இன்னொரு காரியம், நாம் மீறிவிட்டோம். நாம் எதை மீறிவிட்டோம்? தேவன் கொடுத்த நிபந்தனையை மீறிவிட்டோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம்.
இந்த 2 அதிகாரத்தையும் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக ஆதாமினிடத்திலே அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். இதற்கு அடுத்ததாக மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினார், ஏவாளை உருவாக்கினார், அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் ஏவாள் என்று பெயரிட்டான். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானால். இப்பொழுது ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு நிபந்தனை. நீ இதை புசிக்காதே. அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சர்ப்பமானது ஏவாளின் இடத்துல பேசுகிறது. இந்த சர்ப்பமானது என்ன சொல்லுகிறது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அது தந்திரமுள்ளதாக, மிகவும் தந்திரமுள்ள ஞானம். நமக்கு பரத்தின் ஞானம் வேண்டுமே தவிர இந்த பொல்லாத தந்திரத்தின் ஞானம் நமக்கு இருக்க கூடாது. இந்த தந்திரத்தின் ஞானம், நீ இதை கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த 3ஆம் அதிகாரத்திலே இந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த சர்பத்துக்கும் ஏவாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள். ஒரு மனிதன் தேவனோடு கூட தனிமையாக இருப்பதும், பிசாசு ஒரு மனுஷனை தானாக தனிமைப்படுத்துவதோ, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மோசே கர்த்தரோடு கூட தனிமையாக இருந்தார். 40 நாட்களும் தனிமையாக இருந்தார். மோசே பேச வேண்டுமானால் தேவனோடு தான் பேச வேண்டும், தேவன் பேச வேண்டுமானால் மோசையோடு தான் பேச வேண்டும். யாரும் கிடையாது, எந்த ஒரு மனுஷ சத்தம் இல்லை, மனுஷ முகம் கிடையாது. தேவனோடு கூட தனிமையாக இருந்த மோசே. ஆனால் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பமானது தனிமைப்படுத்துகிறது. இருக்கிறது 2 பேர் தான், ஆதாமும் ஏவாளும். ஆனால் இந்த இடத்துல ஆதாம் இல்லாமல் ஏவாள் தனித்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வஞ்சிக்கப்படுகிறார். தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையை இழந்து போகிறார்கள். ஒரு மனிதன் தேவனோடு கூட தனிமையாய் இருப்பதற்கும் பிசாசானவன் ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துவதிலும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த 40 நாட்கள் நாம் தேவனோடு தனிமையாக இருப்பது நல்லது. பிசாசானவன் நம்மை தனிமைப்படுத்த பார்க்கிறானே, அந்த தந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை உடைக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். ஏவாளுக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார், ஆதாமோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்த ஒரு தனிமையின் நிமித்தமாக விழுந்து போய்விட்டார்கள். நமக்கு கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், சபை ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை விட்டு ஐக்கியத்திற்கு உள்ளாக இருக்கிறவர்களோடு கூட பேசும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதை கடந்து வெளியே சம்பந்தம் இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது, அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் பிரச்சனை. தேவன் உங்களுக்கென்று ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுத்திருக்கிறார், அதற்குள்ளாக இருங்கள், அதற்கு உள்ளாக ஐக்கியப்பட்டு அவர்களோடு கூட தொடர்பில் இருங்கள், பேசுங்கள், அது நல்லது. ஆனால் இந்த ஐக்கியத்தை விட்டு சம்பந்தமே இல்லாமல் எங்கோ நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று கிரியை செய்கிற பொல்லாத கூட்டத்தார்கோடு கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதை நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு போய் விடுகிறது. எப்படிப்பட்ட தனிமையிலே நாம் இருக்கிறோம்? பிசாசு ஒரு மனுஷனை தனிமைப்படுத்தும் பொழுது அதனுடைய முடிவு பரிதாபம், வேதனை. சிலரை பாருங்க, யார் கூடயும் அவங்க சேரவே மாட்டாங்க. நான் தனியாக தான் இருப்பேன். கேட்டால் அவங்க ஸ்பிரிட்டு சரியில்லை, இவங்க ஸ்பிரிட்டு சரியில்லை, அவங்க ஸ்பிரிட்டோடு கூட நமக்கு ஒத்து போகாது, இவங்க ஸ்பிரிட்டோடு கூட நமக்கு ஒத்து போகாது. நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன், தனியாக வருவேன், தனியாக போவேன், யார் கூடயும் பேச மாட்டேன். சொல்லப்போனால் அவங்க ஸ்பிரிட்டு தான் சரியில்லை.
ஆகையினால எப்பவுமே தனியாகவே இருப்பாங்க. தனித்து நின்ற அத்திமரம். இயேசு ஒரு அத்திமரத்தை சபித்தாரே, அதற்கு நிறைய காரணங்கள். அதில் ஒரு காரணம் தனித்து நின்ற அத்திமரம். யாரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாமல், ஒரு ஃபெல்லோஷிப் இல்லாமல் பிசாசு தனிமைப்படுத்துகிறானா, தேவன் தனிமைப்படுத்துகிறாரா? இன்றைக்கு தேவனோடு கூட ஒரு தனிமை காணப்படுவதாக. சத்துரு ஒரு மனுஷனை தனிமைப்படுத்த அவன் நினைக்கும் பொழுது நாம் ஜாகிரதையாக இருந்து அதை உடைத்து வெளியே வந்து விட வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். இதை புசிக்காதே, இதை தொடாதே என்று. இதை புசிக்கவும் வேண்டாம், இதை தொடவும் வேண்டாம். மற்றபடி நீ எங்கு வேண்டுமானாலும் போ, தோட்டம் முழுக்க உனக்கு தான், நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம், உலாவலாம். உலகத்திலே முதல் மனிதனாகி ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வேலை தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், அதை காக்க வேண்டும். ஒரு தோட்டக்காரனுடைய வேலையை தான் ஆதாம் செய்யும்படிக்கு முதல் மனிதனாகி அவருக்கு தேவன் கொடுத்தார். எங்கு வேண்டுமானாலும் போ, என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் ஒரு நிபந்தனை, இதை மாத்திரம் நீ தொடாதே, இதை மாத்திரம் நீ ருசி பார்க்க வேண்டும் என்று நீ எண்ணாதே. அந்த நிபந்தனையை மீறி விட்டார்கள். அவள் புசித்தாள். புசித்தது மாத்திரமல்ல, அவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுதாகிலும் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? இல்லை, இது தேவன் விலக்கி வைத்திருந்த ஒரு காரியம். நீ எப்படி இதை தொடலாம், எப்படி இதை புசிக்கலாம், எனக்கும் கொடுத்து விடுகிறாய். அவனும் ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஒபே பண்ணாம இவளுக்கு அந்த இடத்துல ஒபே பண்ணி தானும் புசித்தான். 2 பேரும் தேவ மகிமையை இழந்து போனார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு கூட பேசும்படிக்கு, உலாவும்படிக்கு இறங்கி வருகிறார். கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பழைய ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி இதுதான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று, என்ன செய்கிறான் தெரியும். ஆயினும் அவர் கேட்கிறார். சின்ன பிள்ளைங்களோடு கூட பேரண்ட்ஸ் விளையாடும் பொழுது சின்ன பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். அந்த பிள்ளைகள் இங்கே தான் ஒளிந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு கதவுக்கு பின்னாடி, பீரோக்கு பக்கத்தில், டேபிளுக்கு கீழே, பெட்டுக்கு கீழே ஒரு பாய் எடுத்து சுருட்டி கொண்டு அதற்குள்ளாக ஒளிந்து கொண்டு அங்கே தான் இருக்கிறாங்கன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஆனாலும் தேடுவாங்க, எங்கே இருக்கிற அப்படின்ட்டு கேட்பாங்க. உனக்கு அறிவித்தவன் யார்? அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆயினும் கேட்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஸ்கூலில் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸை மீட் பண்ணும்பொழுது அந்த தப்பு சொல்லியிருப்பாங்க. உங்கள் பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா நாங்கள் அதுக்கு கண்டிச்சிருக்கிறோம், ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காது. எதுவுமே நடக்காதது மாதிரி அப்படியே அமைதியாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நம்ம கூட வந்துடும், சொல்லியிருக்காது. ஆனால் நமக்கு தெரியும் ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒன்று ஸ்டாண்டப் நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா வெளியே நில்லு. ஒன்று பெஞ்ச் மேலே நில்லு, இல்லைன்னா வெளியே நில்லு. இப்போ தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஆகையினால அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், பிள்ளை சொல்லாது. பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ஸ்கூலில் ஏதாவது நடந்துடா? ஒன்றுமே நடக்கலையே. மிஸ் யாராவது சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலை. நான் நல்லா படிக்கிறேன்னு சொன்னாங்க. நமக்கு தெரியும், ஆனாலும் கேட்போம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு எல்லாம் தெரியும், ஆயினும் கேட்கிறார். நீ உண்மையை சொல்கிறியா இல்லை பொய் சொல்கிறியா? நீ இன்னும் மூடி மறைக்கிறியா? ஒரு தப்பு பண்ணிட்டா அடுத்து இன்னொரு தப்பு பண்ணுறியா? இல்லைன்னா ஓப்பனாக பேசிடுறியா? அவருக்கு தெரியும், ஆயினும் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? நீ உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறாயா, இல்லை என்றால் அடுத்து இன்னொரு தவறை சொல்லுகிறாயா, இன்னொரு பொய்யை சொல்லுகிறாயா, இன்னொரு மறைவை கொண்டு வருகிறாயா? நீ எங்கே இருக்கிறாய் தெரியும், ஆயினும் கேட்கிறார். யார் உனக்கு அறிவித்தது தெரியும், ஆயினும் கேட்கிறார். தேவன் கொடுத்த நிபந்தனையை மீறினபடினாலே என்ன நடந்தது? தோட்டத்தை விட்டே கர்த்தர் அவர்களை வெளியே துரத்தி விட்டார். அவர்களை நம்பி கர்த்தர் கொடுத்த வேலையை அவர் பிடுங்கி விட்டார். வேண்டாம் நீ செய்யாத அப்படின்ட்டார். சபையே, சகோதரனே, சகோதரியே, தேவன் கொடுத்த நிபந்தனையை மீறிவிட்டால் நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து போவோம். கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த அந்த வேலையையும் ஆண்டவர் நீ செய்யாதே என்று சொல்லிவிட்டால், நம்முடைய ஊழியம் பறிப்போய்விட்டால், நாம் செய்கிற அந்த ஊழியம் தடுத்து நிறுத்தப்பட்டால், வேண்டாம் நீ செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டால்,
அந்த கிருபை எடுக்கப்பட்டு போனால் எவ்வளவு பரிதாபம். இதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் அந்த மீறுதல்களின் நிமித்தம் நான் காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தாமாக முன்பாக வந்து அந்த காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த காயங்கள் அவருடைய சரீரத்தில் ஏற்படும் பொழுது, அந்த காயங்கள் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஏற்படும் பொழுது, என் பிள்ளைகளின் நிமித்தம் இந்த மீறுதல்களின் நிமித்தம் இந்த காயங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பிலாத்துவின் அரண்மனையில விசாரிக்கப்படுகிற நேரத்திலே, போர்ச்சேவகர்கள் அவருடைய முகத்திலே துப்பின நேரத்தில், துன்பப்படுத்தின நேரத்தில், முள்ளினாலே ஒரு முள்முடியை செய்து அவருடைய தலையிலே வைத்து ஓங்கி அடித்த நேரத்தில், சாட்டையினாலே அடிக்கப்பட்டு சரீரம் கிழிக்கப்பட்ட நேரத்தில், அந்த காயங்கள் ஒவ்வொரு காயமும் அவருடைய சரீரத்தில் ஏற்படும் பொழுது, இது என் பிள்ளைகள் மீறுதல் நிமித்தம் நான் இந்த காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் அமைதியாக ஏற்றுக்கொண்டார், பொறுமையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? என் பிள்ளை செய்த தவறு. நான் சொன்ன வார்த்தையை, நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டார்கள். ஆகையினால் இந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஒரு நிபந்தனை கொடுத்தேன், இந்த நிபந்தனையை மீறி விட்டார்கள். இந்த நிபந்தனைக்கு உண்டான இந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பேசாமல் அமைதியாய் இருந்தார். சவுலுக்கு கர்த்தர் ஒரு நிபந்தனை கொடுத்தார், நிபந்தனையை மீறி விட்டார். ஒரே இடத்துல சவுல் அடுத்தடுத்து நிறைய தவறுகளை செய்தார். ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அவரால் அமைதியாக பொறுமையாக காத்திருக்க முடியவில்லை. அவசரம். அநேக சமயங்களிலே நம்முடைய அவசரத்தின் நிமித்தம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நமக்கு சில ஆவிக்குரிய அவசரங்களும் இருக்கு. சீக்கிரமா மேலே போயிடணும், சீக்கிரமா நமக்கு ப்ரொமோஷன் வந்துடணும், சீக்கிரமா நம்ம பேர் பிரபலம் அடைந்து விட வேண்டும், சீக்கிரமா நமக்கு ஸ்டேஜஸ் கிடைச்சிடணும். நம்முடைய அவசரத்தின் நிமித்தம் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். சவுல் செய்த தவறு, மனுஷர்களை பிரியப்படுத்தினார், தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல. இன்றைக்கு நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? மனுஷனையா தேவனையா? சவுல் செய்த இன்னொரு தவறு, ஒரு ராஜா செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்து நிறுத்தி விடாமல் மீறுகிறார். ஆசாரியன் செய்கிறதை செய்கிறார். ஆசாரியன் செய்கிறதை ராஜா செய்யக்கூடாது, ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு மீறுதல் வந்து விடுகிறது, துணிகரம் வந்து விடுகிறது. நான் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா, யார் என்னை கேள்வி கேட்க முடியும்? மீறுதல், துணிகரம். இழந்து போனார் எல்லாவற்றையும். ஆசாரியன் செய்ய வேண்டியதை ராஜா துணிகரமாக செய்ய வந்தார். பலி செலுத்த வேண்டியது ஆசாரியனுடைய வேலை, ராஜாவுடைய வேலை கிடையாது. இந்த பலிக்கு உண்டானவைகளை கொண்டு வந்து கொடுப்பது வேண்டுமானால் ராஜாவுடைய வேலையாக இருக்கலாம். சம்பாதித்து அதை வைப்பது அவருடைய வேலையாக இருக்கலாம். செலுத்த வேண்டியது ஆசாரியன். சவுல் செய்த தவறு அரைகுறையான கீழ்ப்படிதல், அரைகுறையான கீழ்ப்படிதல். இவ்வளவு மீறுதல்கள், இவ்வளவு நிபந்தனைகளை மீறி சவுல் துணிகரம் கொண்டபடினாலே கர்த்தர் பார்த்தார். ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆதாமும் நிபந்தனையை மீறினபடியினாலே தேவன் அவரை வைத்த ஏதேன் தோட்டத்தை விட்டே அனுப்பிவிட்டார். அவருக்கு கொடுத்த வேலையையும் ஆண்டவர் பறித்து விட்டார். நீ இதை செய்யாதே என்று. சவுல் அந்த நிபந்தனையை மீறி விட்டபடினாலே கர்த்தர் பார்த்தார், உன்னுடைய பொசிஷன்ல இருந்து நான் உன்னை தள்ளிடுறேன். ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டார். நிபந்தனையை மீறும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை இழந்து போய் விடுகிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிபந்தனைகளை மீறும் பொழுது தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய வேலை, பராமரிப்பு, விசாரிப்பு, ஊழியம் இழந்து விட்டால் எத்தனை பரிதாபம். கர்த்தர் நம்மை புறக்கணித்து தள்ளிவிட்டார், எத்தனை பரிதாபம். மனுஷர்கள் நம்மை புறக்கணித்தால் தேவன் சேர்த்து கொள்வார். ஆனால் தேவனை புறக்கணித்தால் யார் நம்மை சேர்த்து கொள்வது? நிபந்தனையை மீறிவிட்டோம், கட்டளையை மீறிவிட்டோம். இதை செய்யாதே, செய்து விடுகிறோம். இதை செய்யாமல் இருந்து விடுகிறோம். புறப்படு, இல்லை நான் இன்னும் வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணு, இல்லை நான் புறப்பட்டு போவேன், மீறி விடுகிறோம். சகோதரனே, சகோதரியே, நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டோம், நிபந்தனையை மீறிவிட்டோம். தேவன் கொடுத்த இந்த 2 மீறுதல்கள், காயங்கள்,
அந்த காயங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுடைய மீறுதல்களின் நிமித்தம் ஏற்படுகிற காயங்கள். இந்த காயங்கள் என் சரீரத்தில் இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர்கள் மீறினார்கள், ஆனால் அவர்கள் காயப்பட வேண்டாம். அவங்க தாங்க மாட்டாங்க. தெரியும் ஆண்டவருக்கு நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்ட்டு. நமக்கு என்ன பலனோ அந்த பலனிற்கு ஏற்ற வரை தான் தேவன் நம்மை சோதிக்கிறார். பலத்துக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்மை சோதிப்பது இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்கவுங்க ஏஜுக்கு அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மீறி செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கும் தெரியும் இந்த காயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் பிள்ளைகள் பாவம், அவர்கள் தாங்க மாட்டார்கள், உடைக்கப்பட்டு போய்விடுவார்கள். அவர்கள் பதிலாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் வருகிறேன், என்னுடைய சரீரம் கிழிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் வேண்டாம். அவர்கள் செய்த தவறுக்கு நான் தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், நான் மன்னிக்கிறேன், எனக்கு காயங்கள் ஏற்படட்டும். நியாயத்தை அவர்கள் மீறினார்கள், சரி, காயங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் சரீரம் கிழிக்கப்படட்டும் என்று அவர் அந்த மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய இந்த மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அந்த காயம் நிறைந்த சரீரத்தை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒன்று நினைவுக்கு வர வேண்டும், என்னுடைய மீறுதல். அதுதான் இப்பொழுது காயமாக இருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆனால் கிருபை என்னவென்றால், இந்த மீறுதலுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம். வாசிக்கலாம் 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். 2ஆம் வசனம், நான்கு காரியங்கள் இந்த 2 வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவதாக, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மூன்றாவதாக, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நான்காவதாக, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நாத்தான்வேலை பார்த்து இயேசு அதைதான் சொன்னார். யோவான் 1ஆம் அதிகாரம் 44 முதல் 51 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நாத்தான்வேலே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடற்றவன். நாத்தான்வேலனுடைய கேரக்டரே அதுதான். அவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்? ஒன்று, கபடற்றவன். இரண்டாவதாக, அவன் உத்தமன். மூன்றாவதாக, அவன் உண்மையான இஸ்ரவேலன். இதுதான் அவனுடைய கேரக்டர், இதுதான் அவனுடைய குணம். அவனுக்குள்ளாக கபடு இல்லை. இங்கு வேதம் தான் சொல்லுகிறது, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். மீறுதலும் அக்கிரமம். சில வசனங்களிலே 2 ஒன்றாக வரும், தனித்தனியாக வராது. நாம் ஆரம்பத்தில், இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் வாசித்தோம், ஏசாயா 53:5, அங்கும் மீறுதலும் அக்கிரமும் வருகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இங்கும் சங்கீதக்காரன் அதையும் இணைத்துதான் சொல்லுகிறார். மீறுதல், அக்கிரமம். இந்த மீறுதலும் மன்னிக்கப்பட வேண்டும், அக்கிரமத்தையும் கர்த்தர் எண்ணாதிருக்க வேண்டும். மீறுதல் மன்னிக்கப்பட்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதற்காக தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய மீறுதலுக்கு ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போக போகிறோம். சிலுவையில் இயேசு சம்பாதித்து வைத்த அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக போகிறோம். நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படுவதாக, அவருடைய காயங்களின் மூலமாக, அவருடைய காயங்களின் நிமித்தமாக நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதாக. வேறு வழியே கிடையாது. சபையே, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் எங்கு ஓடினாலும் ஒன்றும் நடக்காது. எங்கு போனாலும் மீறுதல் மன்னிக்க முடியாது. ஒரே இடம், கல்வாரியின் சிலுவை. அங்கு அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், அந்த காயங்கள் தான் ஒரு மனிதனுடைய மீறுதலை மன்னிக்கும். இன்றைக்கு அந்த இடத்துக்கு நாம் ஓடி வந்து
அவருடைய காயப்பட்ட சரீரத்தை நோக்கி பார்த்து, அந்த காயங்கள் ஏற்பட்டது என்னுடைய மீறுதல்களின் நிமித்தமாக, அந்த மீறுதல்களுக்கு ஆண்டவரே நான் மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொல்லி அந்த மீறுதலினுடைய பாவம் மூடப்பட கர்த்தர் அதை எண்ணாமல் இருக்க ஒரு கிருபை பாராட்டுவாராக. அதே 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். பாருங்கள், எங்கும் மீறுதல், அக்கிரமம் ரெண்டும் பிரிக்க முடியாமல் சில வசனங்களில் ஒன்றோடு கூட ஒன்றாக இணைத்து வந்து கொண்டே இருக்கிறது. அதே சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்பொழுது மன்னித்தார்? அறிக்கை இட்டபடினாலே. எதை அறிக்கை இட்டபடினாலே? மீறுதல்களை அறிக்கை இட்டபடினாலே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு முன்பாக நான் அறிக்கை இடுவேன். தாவீது மீறிவிட்டார். யுத்தத்துக்கு போக வேண்டும், ஆனால் யுத்தத்துக்கு போகவில்லை. உப்பருகையின் மேலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் ஒரு ராஜா அந்த இடத்துல இருக்க வேண்டும், ஆனால் அந்த இடத்துல இல்லை. நாம் ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். நாம் யுத்த களத்திலே நின்றால் நாம் தப்பிப்போம். அந்த யுத்த களத்தில் நிற்காமல் வேறு எங்கோ ஒரு இடத்துல சுற்றி கொண்டு இருப்போம், ஆனால் விழுந்து போய் விடுவோம். ராஜா யுத்த களத்திலே நிற்க வேண்டும், ஆனால் உப்பருகையிலே நின்றார். தவறான இடத்துல நாம் நிற்கிறோம். அப்படி நின்றால் விழுந்து போய் விடுவோம். சரியான இடத்துல நின்றால் சத்துருவை மேற்கொள்வோம், ஜெயம் எடுப்போம். நீ நிற்க வேண்டிய இடத்துல நில். கர்த்தர் உன்னை யுத்த களத்திலே நிற்க வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய யுத்த களத்திலே நிற்கிறவர்களாக காணப்படுவோமாக. லியோனார்ட் ரேவனில் என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொன்னார், நாம் ஆவிக்குரிய யுத்த களத்தில் ஃப்ரண்ட் ரோல நிற்கணும். அப்படி கடைசியாக ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி இன்னொருத்தங்க பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு எதிரி வந்து யாரையாவது தாக்கினா அப்படின்னா நம்ம சேஃப், நம்ம மேலே அம்பு விழாது, நம்ம மேலே ஈட்டி பாயாது, நமக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள தான் அது தாக்கும். நம்ம அப்படியே கடைசி பெஞ்சில் கடைசியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே மறைஞ்சிருக்கிறோம், ஓகே. ஆனால் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நான் யுத்த காலத்தில் தான் இருக்கிறேன். வேஸ்ட்டு. நீ யுத்த காலத்தில் இருக்கிற, ஆனால் பின்னாடி ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாய். நீ யுத்த காலத்தில் ஃப்ரண்ட் ரோல இருக்கணும். பிசாசை டைரக்டாக மீட் பண்ணி அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபாரில் ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவர்கள் தான் தேவன் அதைதான் எதிர்பார்க்கிறார். நீ யுத்த காலத்தில் இருக்கிறாயா, இல்லை என்றால் எங்கோ உப்பரிகையிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாயா? சபையிலே சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெறும் பொழுது கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை என்றால் வேறே அலுவலா எங்கெங்கோ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோமா? we have commitments, இல்லை என்று சொல்லவில்லை, பட் priority church meetings. இந்த சிலுவை தியான கூட்டங்களின் இந்த 3 நாட்கள் மாத்திரமல்ல, அடுத்தடுத்து வருகிற எல்லா வீக்கெண்ட் மீட்டிங்ஸையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சென்னை பட்டணத்தில் அநேக இடங்களில் இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை, தேவன் கொடுத்திருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஏதுவாக ஆசீர்வாதமாக இருக்கும். யுத்த களத்தில் நிற்க வேண்டியவன் உப்பருகையிலே உலாவி கொண்டிருந்தான். என்ன நடந்தது? பாவத்தில் விழுந்து விட்டார். பாவத்தில் விழுந்து போனதின் நிமித்தமாக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகிறார். அதோடு கூட விட்டாரா? இல்லை, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி உரியாவை ஃப்ரண்ட் ரோல நிற்க வைத்து அவரை கொலையும் செய்து விடுகிறார். எவ்வளவு ஒரு ராஜதந்திரம், தவறான ஞானம். தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டுமே தவிர தவறான விதத்தில் பயன்படுத்த கூடாது. ஒரு தவறு செய்தார், அடுத்து அதை மறைக்க இன்னொரு தவறை செய்கிறார். பாவத்தில் விழுந்து போனவர் உரியாவை ஃப்ரண்ட் ரோல நிற்க வைத்து அவளை கொன்றும் போட்டு விடுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தும் பொழுது
தாவீது நினைச்சிருக்கலாம், இன்னொரு தவறையும் செய்திருக்க கூடும். நாத்தானே, நீ என்னிடத்துல இருக்க, என்னுடைய இடத்தில் இருக்கிறாய். நான் இப்ப கண்ணை காமிச்சேன் அப்படின்னா என்னுடைய ஆட்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். உரியாவை கொன்றது போல உன்னையும் கொன்று போட முடியும். இந்த ரகசியத்தை இந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு போகாம இதே இடத்துல க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் தாவீது அடுத்த தவறை செய்யவில்லை. உணர்த்தப்பட்ட பொழுதோ, நீ மீறி விட்டாய் தாவீதே, நியாயப்பிரமாணத்தையும் மீறி விட்டாய், தேவன் கொடுத்த நிபந்தனையையும் மீறி விட்டாய். உணர்த்தப்பட்ட பொழுதோ அவர் அடுத்த தவறுக்குள்ளாக, அடுத்த மீறுதலுக்குள்ளாக போகாமல் மனம் திரும்பி 51ஆம் சங்கீதத்தை எழுதினார். சவுல் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக வரவில்லை. தாவீது அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்தார். சிலுவையின் கூட்டங்கள் நமக்கு ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருவதாக. நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். உலகத்துக்கு பக்கமாய் திரும்பி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மனதை சிலுவைக்கு பக்கமாக, அவருக்கு பக்கமாக திரும்ப வேண்டும். 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா? என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக. சபையை என்ற சிலுவை தியான கூட்டங்கள் அதற்காக தான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரே, உம்மை வேதனை படுத்திருக்கிறேனா? நியாயப்பிரமாணத்தை மீறி உம்மை நான் துக்கப்படுத்திருக்கிறேனா? நீர் கொடுத்த நிபந்தனையை மீறி நான் உம்மை வேதனை படுத்திருக்கிறேனா? என் வழியை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னை சுத்த, எனக்குள்ளாக சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பிப்பீராக. அதற்காக தான் சிலுவை தியான கூட்டங்கள், நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக. பிளெஸிங்ஸ் எல்லாம் செகண்டரிங்க இருக்கட்டும், பட் ஃபர்ஸ்ட் ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழ்வதாக, அதற்கு அடுத்ததாக கர்த்தர் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். அறிக்கையிட்டார். அதை தான் இந்த 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிக்கையிட்டேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகேயு அறிக்கை செய்கிறார், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டான அதை 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன். அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்த பிற்பாடாக சந்தோஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. அண்ணாந்து பார்த்தல் என்பது ஒரு தனி மெசேஜ். இயேசு எப்பொழுதெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறார் அப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 5 அப்பம் 2 மீன்களை கைகளிலே வைத்துக் கொண்டு அண்ணாந்து பார்த்தார், பிதாவை ஸ்தோத்தரித்தார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டார்கள். மீதியானதை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எப்பத்தா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சகேவை நோக்கி பார்க்கும் பொழுது அண்ணாந்து பார்த்தார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனுக்காக இயேசு அண்ணாந்து பார்த்தார் என்றால் சகேவுக்காக மாத்திரமே. அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, மோசே 40 நாட்கள் தேவனோடு கூட தங்கி இருந்தார் என்று. இப்ப மெசேஜினுடைய கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். யாரெல்லாம் தேவனோடு கூட இந்த 40 நாட்களும் தங்கும்படிக்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே அவர் தங்குவார். மலையின் மேலே தங்கிவிட்ட மோசே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்குவேன். புதிய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் அவரோடு கூட தங்குகிறார்களோ, தங்கி விடுகிறார்களோ, அவர்களுடைய வீட்டிலே அவர் வந்து தங்குவார். வாலண்டியரா, தாமாக முன்பாக வந்து. சகேயு கூப்பிடவில்லை, பார்த்தால் போதும், அதுவும் தூரத்திலிருந்து பார்த்தால் போதும் என்று நான் நினைத்தான். ஆனால் கிட்ட வந்து பார்த்து கைகளை பிடித்து கொண்டு பக்கத்தில் இருந்து அவருடைய முக அழகை ரசித்து வீட்டிற்கும் அவர் வந்து அவருக்கு அவன் பரிமாறி, எவ்வளோ பெரிய பாக்கியம். அவரோடு கூட மலையின் மேல் தங்குகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்களுடைய வீட்டிலே இயேசு தங்குவார். பழைய ஏற்பாட்டிலே மோசே இடத்துல தேவன் சொன்னார், நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி போ, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இங்க சகேயை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அங்கு சீக்கிரமாய் இறங்கி போ, இங்கு சீக்கிரமா இறங்கி வா. அங்கு மோசே தங்கி இருந்தாக, இங்கு வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 40 நாட்களும் அவரோடு கூட நாம் தங்குவோமாக. மறுரூப மலையில பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நம்ம இங்கேயே இருந்துடலாம்,
கீழே போக வேண்டாம். இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இங்கேயே தங்கி விடலாம் ஆண்டவரே. கீழே போக வேண்டாம். கீழே போகிறது எனக்கு பிடிக்கல, இங்கேயே தங்கி விடலாம். நீங்களாம் நினைக்கிறத பார்க்குறது இந்த வீக்கெண்ட் மீட்டிங்ஸ்க்கு பதிலாக 40 நாளும் பாஸ்டர் சர்ச்சில் 40 நாளும் மீட்டிங் வச்சுட்டு இந்த இங்கேயே தங்கியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி தானே? வீக்கெண்ட் மீட்டிங்க்கு வரத்துக்கே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த டெய்லி மீட்டிங்ஸ் அப்படின்னா எப்படி பிரதர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃபேஸ்லாம் இருக்குது. இங்கேயே தங்கி விடலாம். பிரியமானவர்களே, அறிக்கை செய்தான். மீறுதல்களை அறிக்கை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் மன்னிப்பான். வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் சிலுவைக்கு முன்பாக வருகிறோம். மனுஷனுக்கு முன்பாக அல்ல, பிரசங்கிக்கிறவர்களுக்கு முன்பாக கிடையாது. அவருக்கு முன்பாக வந்து அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த காயங்களை கண்ணோக்கி பார்த்து, இந்த காயங்கள் ஆண்டவரே நான் உணர்கிறேன், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தமாக வந்தது ராஜா. நான் மனம் உடைந்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆண்டவரே நீ சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தை நான் மீறிவிட்டேன், வார்த்தையை மீறிவிட்டேன் ஆண்டவரே. வார்த்தையை எனக்கு கொடுத்தீர், ஆனால் நான் மீறிவிட்டேன். வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர், ஆனால் உடைத்து போட்டு விட்டேன். நான் ஓவர் கிராஸ் பண்ணிட்டேன். துணிகரம் ஸ்டாப் லைனை நான் மீறி போயிட்டேன். என்னதான் நடக்கும் பார்த்துடலாம். நான் செய்தது தவறு. அதற்காக எனக்கு இந்த காயங்கள் வராமல் நீர் ஏற்றுக்கொண்டீரே. நிபந்தனையை நான் மீறிவிட்டேன் ஆண்டவரே. நிபந்தனையை மீறிவிட்டதின் நிமித்தமாக ஸ்தானத்தை இழந்து போனேன், கிருபைகளை இழந்து போனேன். உமோடு கூட அப்பா பிதாவே என்று தைரியமாய் பேசுகிற அந்த ஒரு பாக்கியத்தை இழந்து போனேன். என்னை மன்னிப்பீராக. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் இழந்து போய் இருக்கிறேன். எனக்கு மீண்டும் வேண்டும். நான் மீண்டும் தோட்டக்காரனுடைய வேலை செய்யணும். நான் திரும்ப ஊழியம் பண்ணணும். திரும்ப அந்த கிருபைகள் எனக்கு வேணும். திரும்பவுமா என்னை சேர்த்து கொள்வீராக. நான் நிபந்தனையை மீறி விட்டேன், என்னை மன்னிப்பீராக. நான் அதை அறிக்கை செய்கிறேன் என்று அவருக்கு முன்பாக வந்து அவருடைய காயங்களை நோக்கி பார்த்து அவருக்கு முன்பாக மாத்திரம் அறிக்கை செய்யுங்கள், மனுஷனுக்கு முன்பாக அல்ல. அப்படி அறிக்கை செய்யும் பொழுது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. அந்த மன்னிப்பை பெற்று கொண்டவர்களாக நாம் கடந்து போக போகிறோம். எழுந்து நிற்கலாமா? இருந்த இடத்துல நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். ஏன் காயப்பட்டார்? ஒரு விசை நம் கண்களை மூடி அந்த காயங்கள் என் நிமித்தம் ஏற்பட்டது, எனக்கு ஏற்பட வேண்டிய காயங்கள் என் நிமித்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டும், ஆனால் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தண்டனை வர வேண்டும், ஆனால் அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளை தாங்க மாட்டான், தாங்க மாட்டாள், வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஆண்டவர் நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினையை தம்மேலே ஏற்றுக்கொண்டார். நாம் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு கிருபை சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மன்னிக்கும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறார். சிலுவையிலே அந்த மன்னிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய காயங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். சில நிமிஷங்கள் நம்முடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும். சிலுவையை மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். காயங்கள், 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 உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் சரீரத்தில் காயங்கள், எவ்வளவு காயங்கள். அந்த காயங்களோடு கூட ஏக்கத்தோடு கூட அவருடைய கண்கள் உன்னை ஏங்கி பார்க்கிறது. அந்த காயங்கள் நிறைந்த அவருடைய சரீரம், இந்த சிலுவைக்கு முன்பாக நீ வா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ வா மகனே, நீ வா மகளே என்று உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ வா, திரும்பி வா, முழங்கால் படியிடு, கரங்களை உயர்த்தி
ஆண்டவருக்கு முன்பாக நீ அறிக்கை செய். என்னுடைய மீறுதல்கள் ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. சிலுவையை நோக்கி பார்க்கிறேன், இந்த காயங்களை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய மீறுதல்கள் ராஜா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நான் அதை மீறி விட்டேன். செய்யாதன்னு சொன்னீங்க, செஞ்சிட்ட ஆண்டவரே. செய் என்று சொன்னீர், ஆனால் செய்யாமல் போய்விட்டேன். நான் மீறி விட்டேன், துணிகரமாய் மீறி விட்டேன். என்னதான் நடக்கும் பார்த்துடலாம், எல்லாரும் மீறி போறாங்களே, நானும் மீறி போறேன் அப்படின்ட்டு நான் மீறிட்டேன். என் மீறுதல்கள் நிமித்தம், நியாயப்பிரமாணத்தை நான் மீறினதின் நிமித்தம் ஏற்பட்ட இந்த காயங்கள் என் நிமித்தம் ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. என் மீறுதல்களை மன்னியும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் அல்லவா? இன்றைக்கு ஒரு பாக்கியவானாய் நீ போ. உன் மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதாக. நிபந்தனையை மீறிவிட்டாயா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நிபந்தனையை மீறிவிட்டேன் ஆண்டவரே. என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தீர், அந்த வேலையை நான் செய்யாமல் போய்விட்டேன். என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தீர், அந்த ஊழியத்தை செய்யாமல் போய்விட்டேன். இதை தொடாதே என்று சொன்னீர், ருசி பார்க்காதே என்று சொன்னீர், ஆனால் மீறிவிட்டேன். நிபந்தனையை மீறிவிட்டேன், நியாயப்பிரமாணத்தையும் மீறிவிட்டேன், நிபந்தனையையும் நான் மீறிவிட்டேன் ஆண்டவரே. துணிகரமாய் மீறிவிட்டேன். என் ஸ்தானத்தை அதிநிமித்தம் இழந்து போடே. நீர் எனக்கு கொடுத்த அந்த வேலையையும் இழந்து போடே. என்னை மன்னியும், என்னை மன்னியும். தவறு என் மீது என்று நாம் ஒப்புக்கொள்வோமா? என் மீது தவறு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அல்ல, என் மீது தவறு. நான் மீறிவிட்டேன். ஆகையினால்தான் இந்த பாதிப்புகள். நிபந்தனையை நான் மீறினதின் நிமித்தம் உம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் என் நிமித்தம். நான் அதை நோக்கி பார்க்கிறேன். தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிப்பீராக. என் பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பீராக. என் மீறுதல்களை உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல, என் மீறுதல்களை உமக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். மௌனமாயிராதே, அறிக்கையிடுங்கள். உங்கள் வீட்டிலே தங்குவார், மன்னிப்பார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவர் காயப்பட்டார், காயப்பட்டார். நீர் எங்களை மன்னித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காயங்கள் மூலமாக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் மீறி நடக்க மாட்டோம் ராஜா. இனி நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டோம். இனி நாங்கள் நிபந்தனையை மீற மாட்டோம். நாங்கள் மீறி நடக்க மாட்டோம். அந்த ஒரு உடன்படிக்கையோடு, உண்மையோடு கூட புறப்பட்டு போக எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளுவீராக. இப்பொழுதும் ஒரு விசை கூட அந்த காயங்கள் நிமித்தம் தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ராஜா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குணம், சுகம் கிடைப்பதாக. சிலுவையிலே மீறுதல்களும் மன்னிக்கப்படுகிறது, சுகமும் கிடைக்கிறது அல்லவா? மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட அடுத்தாறு சுகம். மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும், சுகம் கிடைப்பதாக, சுகம் கிடைப்பதாக. தழும்புகளால் சுகமாவார்களாக. சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், நோய்கள் இருந்தாலும், இப்பொழுது தழும்புகள் உள்ள கரங்கள் இறங்கட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. நரம்புகள், எலும்புகளுக்குள்ளாக ஜீவன் கடந்து போகட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருதயத்திற்குள்ளாக, இரத்த நாளங்களுக்குள்ளாக, சரீரத்தின் ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்குள்ளாக, எல்லா inner organs, outer organs, Lord, we release the divine healing. Let them be healed in the name of Jesus. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அடுத்து வருகிற ஆசீர்வாதம் சுகம். தழும்புகளால் குணமாவார்களாக. ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய மீறுதல்களும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் உம்மிடத்திலே அறிக்கையிட்ட சமயத்திலே மன்னிக்கப்பட்டு அவர்களும் சுகமடைவார்களாக. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். சிலுவைக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்
மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.